உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னலில எஸ்ஐபியோட ரோல் என்னவாக இருக்கு சார்? எஸ்ஐபி வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எனக்கு வந்து எஸ்ஐபி நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். பட் என்னுடைய குழந்தைங்களுக்காக நான் வந்து 2 பேருக்குமே வந்து எஸ்ஐபி நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் அந்த எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணது கிடையாது. வேரியஸ் பீரியட்ல இந்த ஒவ்வொரு பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐபி ஒரு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. என்னோட குழந்தைங்களுடைய ஃபியூச்சர்ஸ்க்காக, அவங்களுடைய சேஃப்டிக்காக, அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன்ஸு வேறு எதுவும் பண்ணணுன்றதுக்காகலாம் வந்து ஒரு கார்பஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து எஸ்ஐபி வந்து இட்ஸ் அ வெரி வெரி வைட்டல் ஒன். எஸ்ஐபி இஸ் அ வெரி குட் ஃபேண்டாஸ்டிக் டூல். எவ்ரி ஒன் ஷுட் யூஸ் எஸ்ஐபி. ஓகே சார். இப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கு சார்? என்னுடைய போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் அலோகேஷன்ஸ் அப்படி இருந்தீங்கன்னாக்கா தெர் இஸ் சம்திங் இன் டு ரியாலிட்டி. இஸ் அ ரியல் எஸ்டேட், சம்திங் இன் டு ரியல் எஸ்டேட், சம்திங் இன் டு கோல்டு, சம் சில்வர், சம் ஈக்விட்டி. இதுதான் ப்ரிடாமினண்ட்டாக வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு அலோகேஷன்ஸ் வச்சுட்டுருக்கேன். இதை நான் பண்ணிட்டுருக்கேன். ஈக்விட்டியில் தெர் இஸ் அன் மோர் அலோகேஷன். வெயிட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி வில் பி த மோர் அலோகேஷன். ஈக்விட்டி என்கிட்ட டெட்டு கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் எனி டெட். ஸோ டெட்டுனாக்கா தெர் இஸ் நோ கடன் கிடையாது. அகைன் டெட்னு வச்சா டெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு கேட்பீங்க. தெர் இஸ் நோ டெட் மியூச்சுவல் ஃபண்டு. டெட் மியூச்சுவல் ஃபண்ட் என்கிட்ட கிடையாது. என்கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டியில் தான் நான் வச்சுட்டுருக்கேன் நான் வந்து.